நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், வானங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் மலர்ந்து நனையும். கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. கூரைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியடல் வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையிலே இந்த திருப்பலியிலே நல் மரணம் அடைய நாம் செபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய உருவில் எங்களை படைத்து எங்களுக்காக உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்க திருபலமானாரே. அதனால் பாவ கரையின்றி இவ்வுலகை விட்டு விடைபெறவும் உமது இரக்கத்தின் அரவணைப்பில் அக்களிப்புடன் அமைதி காணவும் தகுதி பெறும் வகையில் எப்பொழுதும் நாங்கள் இறை வேண்டலில் விழித்திருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 12 15 மற்றும் 17, 18. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும்.
அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 12 13 முதல் 17 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord.
ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒட்டற்ற செல்வம். இயேசுவே கற்பே என் பொக்கிஷம். இயேசுவே கற்பேன் பொக்கிஷம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். இயேசுவே நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒவ்வொரு வருஷாதனத்தின் வழியாக ஒப்பர வருச்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்து சாப கட்டுகளிலிருந்தும் சாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறீர். விடுதலை தருகின்றீர். வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆசீர்வதிக்கின்றீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருடைய வருகையை பற்றியும் மரணத்தை குறித்தும் பேசுகிறது. பிரியமானவர்களே, எப்படி நம்ம ஊரில் குட்டி சுட்டீஸ் இருக்கிறதோ அதே மாதிரி சில்ட்ரன் சே டாண்டஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவிலே நான் இருந்தபோது பார்த்துருக்கிறேன். அதில் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான். அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. வாட் ஷுட் ஒன் டூ டு கோ டு ஹெவன்? வாட் ஷுட் ஒன் டூ டு கோ டு ஹெவன்? மோட்சம் போகிறதுன்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிள்ளையும் பதில் கொடுக்குறாங்க. நல்லவங்களாக இருக்கணும், கீழ்ப்படியணும், கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக போகணும் அப்படின்லாம். ஒரு குழந்தை மட்டும் ஒரு விஷயம் சொல்லிச்சு. மோட்சம் போகணும்னா முதல்ல சாகணும், சத்தாக தான் மோட்சம் போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. உண்மை. எல்லாரும் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் யாருமே சாகிறதுக்கு பிரியப்படுறதில்லை. ஆனால் ஒருத்தர் சொன்னார், அமெரிக்காவிலே ஒரு எரியியல் வல்லுனர் ஸ்காட் ஹான் என்பது அவருடைய பெயர். அவர் சொல்கிறாரு, மோட்சம் போகிறதுனா நீங்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை. டெய்லி பூசிக்க போனீங்கன்னா மோட்சத்துக்கு போயிடலாம். ஏனென்றால் புனித போப் 2ஆம் ஜான் பால் சொல்லுகிறார், பூலோகத்திலே திருப்பலிக்கு போவது என்பது மோட்சத்தில் இருப்பதற்கு சமம். திருப்பலி போய் அங்கே இருப்பது என்பது மோட்சத்தில் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, மோட்சம் போகிறதுனா அதுக்கு தகுந்த தயாரிப்பு வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை, அதாவது ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறு அற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். மாசு மறுவற்றவர்களாய் நல் உறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் மோட்சம் போகணும்னாக்கா 2 தயாரிப்பு தேவை. 2 வகையான தயாரிப்பு. முதல் தயாரிப்பு தனிப்பட்ட வாழ்வில் தூய்மை, 2வது உறவு வாழ்வில் உயர்வு. தனிப்பட்ட வாழ்வில் தூய்மை என்பது என்ன? இன்றைய ஊடக உலகில் உடலின் ஈர்ப்பின்படியும் உலகினுடைய போக்கின்படியும் சென்று தங்கள் வாழ்வை அழித்து கொள்வோர் ஏராளம். இவ்வாறு ஒரு மனிதர் தன் மனம் போன போக்கின்படியெல்லாம், அதாவது சுய கட்டுப்பாடின்றி வாழும்போது தன்னை அழித்து கொள்வது மட்டுமல்லாமல்
இரண்டாவது முறையாக இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மந்தத்தன்மை உள்ளவராகவும் அவர் மாறி வருகிறார். இன்றைய முதல் வாசகம் 2 பேதுரு 3:17 பேதுரு இவ்வாறு எழுதுகிறார்: கட்டுப்பாடு அற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். கட்டுப்பாடு அற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த சுய கட்டுப்பாடு இல்லாமல் தம் மனம்போன போக்கின்படி வாழுகிறவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்லும்போது ஒரு ஞானி சொல்லுகிறார்: பிணத்தின் மீது போடப்பட்டிருக்கும் மாலையை தேடி ஓடுகின்ற ஈக்களை போன்றவர்கள் அவர்கள். பிணத்தின் மீது போடப்பட்டிருக்கும் மாலையை தேடி போகும் ஈக்களை போன்றவர்கள் சுய கட்டுப்பாடு அற்றவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு ஞானி. என்னதான் மாலையிலிருந்து நறுமணம் வீசினாலும் அந்த பிணத்தினுடைய பாதிப்பு இந்த மாலையை, அந்த ஈக்களை பாதிக்கும். அந்த மாலையின் அடியில் உள்ள அழுகிய பிணத்தின் தன்மைகள் அந்த ஈயை பாதிக்கத்தான் செய்யும். அதுபோல சிற்றின்பத்தை நாடி போகின்ற மனிதர் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது சந்தோஷமான காரியங்களில் லயித்து இருப்பது போல தோன்றினாலும் அவற்றின் அடியில் மறைந்திருக்கும் அழிவுக்குரிய செயல்களால் அவர் பாதிக்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. இதன் காரணமாகத்தான் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து சரியான வழியில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பை புனித பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் தருகிறார். இரண்டாவதாக, உறவு வாழ்வில் உயர்வு. கிறிஸ்துவம் என்பது அடிப்படையிலே தனிப்பட்ட வாழ்வை தூய்மையாக வைத்திருப்பதில் மட்டும் அக்கறை காட்டுகிற ஒரு சமயம் அல்ல, மாறாக உறவு வாழ்வுக்கும் அழுத்தம் கொடுக்கிற ஒரு சமயம் நம்முடைய கிறிஸ்துவ மதம். எனவே தான் ஒருவர் நல் உறவு கொண்டவராகவும் விளங்க வேண்டும் என்று 2 பேதுரு 2:14 பேதுரு கூறுகிறார். பெரியமானவர்களே, திருமறை சுவடி என்று ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கிறது, மறைக்கல்வி புதுநன்மை படிக்கிற பிள்ளைகளுக்காக. அந்த புஸ்தகத்திலே 83வது கேள்வி இவ்வாறு வருகிறது: நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில், பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதர சகோதரிகளோடும் நல் உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக குருவானவர் அந்த வசீகர அப்பத்தை உயர்த்தி காட்டி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் தாம் எல்லாரும், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும் என்று சொல்கிறோம். இந்த ஜெபத்தை எத்தனையோ முறை சொல்லியிருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கு அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லி ஜெபித்து இறை ஆசிரியரை நிறைவாக பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கவும் ஆண்டவருடைய அருளை கேட்போம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமே
பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன், உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் சாவினால் எங்கள் சாவை அழித்தீர். அவருடைய அருள் அடையாளத்தின் ஆற்றலால் நாங்கள் சாகும் வரை உமது விருப்பத்துக்கு பணிந்து அமைதியோடும் நம்பிக்கையோடும் இவ்வுலகை விட்டு பிரியவும் உமது அருள் கொடையால் அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறவும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக புதிய கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கிற இந்த நேரத்தில் பள்ளி செல்லும் அனைத்து மாணவ மாணவியர் மீதும், ஆசிரிய பெருமக்கள் மீதும், மாணவ மாணவியருடைய பெற்றோர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளுக்குரிய புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியை அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்து ஆகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அருள் அடையாளங்களால் சாகாமையின் பிணையை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய நன்மரணத்துக்காக பரிவிரக்கமுள்ள உமது உதவியை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் நாங்கள் பகைவனின் சூழ்ச்சிகளை முறியடித்து உமது நிலையான மாட்சியின் அரவணைப்பில் புத்துயிர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். லூக்கா 21:36 படி மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்போதும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை சிறை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போம் வினை தீர வேண்டி நீரெங்கள் நிறைவான தயவானதாலே ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. தீராத துயர் போக்கும் மரியம் பரிவே
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.